இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, பொதுவாக வெளியில் போகும்போது நகை நம்ம போட்டு போகலாமா? இப்போ பார்த்திங்கன்னா, எப்போவுமே வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நகை போட்டுக்கலாம். ஆனால் அது தப்பில்லை. ஆனால் வெளியில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா, டெய்லி 5:30க்கு 6 மணிக்கெலாம் நம்ம வாக்கிங் போகும்போது கண்டிப்பாக நகை போடவே கூடாது. கழட்டி வச்சுட்டு தான் போகணும், போட்டிருந்தாலும். இப்போ நான் வெளியில் போகும்போது நம்ம ஒரு இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதோட கவனம் ஃபுல்லாகவே நகையில் தான் இருக்கும். செயின் அது என்னாச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் எப்பாவது போடுவேன். அப்புறம் கழட்டி வச்சுருவேன். போடணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். பொதுவாக தாலிக்கயிறு, மஞ்சள் கயிறு நான் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போட்டிருந்தேன். ஆனால் 4 இடம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த செயினையே பார்க்க வேண்டியிருக்கு. பஜார்லலாம் அவ்வளோ கூட்டம். அது இப்போ நிறைய பர்ஸெல்லாம் திருடியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் போடுறதே இல்லை. வீட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன். வீட்டில் வேணுன்னா போட்டுப்பேன். இப்போ குளிர்காலம் வந்துச்சு அப்படின்னா போட்டுக்கலாம். ஏன்னா மேலே சொட்ரு போட்டிருக்கோம். சொட்ரு போடும்போது உள்ளுக்குள்ளே தெரியாது செயின். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சுடிதார் இப்போ சாதாரணமாக நம்ம போட்டால் பரவாயில்ல. துப்பட்டாவும் கண்டிப்பாக போட வேண்டியது. செயின் வெளியில் தெரியுது. அப்போ துப்பட்டாவும் போட வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னா கவனமாக இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ யூடியூப் பேர் வச்சதுனால எல்லா இடத்துக்கும் போகும்போது வீடியோ எடுக்க வேண்டியிருக்கு. வீடியோ எடுக்கும்போது என்ன கவனம் ஃபுல்லாக அந்த மொபைலில் பார்க்கணும். அப்போ மொபைலில் பார்க்கணுமா, செயினை பார்க்கணுமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம கவனம் இருக்கணும், ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா போடுற இடத்துல ஒரு நம்ம செயின் போடலாம். இப்போது வெளி இடத்துக்கு போகிறோம், வீட்டு வாசல்லே கார் புக் பண்ணுறோம். இப்போ கல்யாண வாசலில் கல்யாண ஹாலில் இறங்கிடுறோம், வாசல் இறங்கிடுறோம். ஆனால் அங்கே மட்டும் நம்ம பார்த்தா போதும். இப்போ ஏதோ நான் இங்கே இந்த மாதிரி சிட்டியில் வந்ததுனால இப்போ தங்க நகை கட்டுக்கட்டாக வச்சவங்க கூட பார்த்திங்கன்னா மேட்சிங்காக போடணும் அப்படிங்கிறதுக்காக தங்க நகை கூட போடுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா மணி எத்தனை அப்படி பார்த்திங்கன்னா 5:45 தான் ஆகுது. ஆனால் பாருங்கள் 5:45க்கு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோ வெளிச்சம் வரல, இருட்டாக தான் இருக்குது. இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தெரியுது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். விடியலை இப்படி தான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. இன்னும் விடியலை. நான் ரெக்கார்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உரமாக உட்காந்துருக்கேன். ஏன்னா வீட்டில் ரெக்கார்டு பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு பிளேஸில் ரெக்கார்டு பண்ணுறது ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அதனால் நகையை எங்கே போடணும் போடக்கூடாதுன்னு பார்த்து போடுங்க. ரொம்ப சேஃப்டியாக ஏன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசில் நம்ம வாங்குகிறோம். அதை பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கணும். இப்படி பல காரணங்களால நகையை போட முடியலை. வரமாட்டாங்க, பேசலான்னு அங்கே பூ பறிக்க வந்துட்டாங்க. அப்புறம் நான் வந்துட்டேன். அதனால் பார்த்து நகையெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போடணும் போடக்கூடாது ரொம்ப பார்த்து சேஃப்டியான இடங்களை மட்டும் போட்டுப்பாங்க. அப்படியே நீங்கள் நகை போட்டாலும் காலையில் 5:30 6 மணிக்கு வாக்கிங் போகிறாங்க அப்படின்னா அதை கடத்தி வச்சுட்டு போங்க, போட்டுக்கோங்க. இப்போ நான் வெளியில் ராத்திரி நேரத்தில் வெளியில் கடைக்கு போகிறேன், அப்புறம் பஜாருக்கு போகிறேன், எங்கே போனாலும் சரி கழட்டி வச்சுருவேன். வீட்டில் கழட்டி வச்சுட்டு போவேன். போயிட்டு வீட்டுக்குள்ளே போட்டுப்பேன். அதே மாதிரி நீங்களும் வீட்டுக்குள்ளே முடிஞ்ச வரை போட்டுக்கோங்க. அதான் நல்லது. ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.